ரொம்ப ஹாப்பியான ஒரு மனிதர் தான். இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா 16 வயதுல ஆரம்பித்து இன்றைக்கும் 16 வயசு பையன் மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காங்க. இன்றைக்கும் காலரை தூக்கி விட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குது. எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும். ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவர்கோடா சார்க்கே டஃப் கொடுத்துட்ருக்கீங்க காஸ்டியூமில். அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த படத்துடைய ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரும் மகிழ்ச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எளிய தமிழ் மக்களே, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்ன கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாங்க. ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம். இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. என்னை கண் வயசில் கம்மி, அதனால அமைங்கன்ட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் ஜீவி லக்கி. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உலகாவணியும் ஜீவிக்காவணியும் இந்த கூட்டம் என்ன அவன் எவ்வளோ ஜெனியூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் இருந்து பாருங்க. சாதாரண நாட்களாக உட்காந்துட்டு கும்பரம் ஜாம்பவம் பெரிய பெரிய ஆகிட்டு இவனும் ஜாம்பவம் தான். நிறையா தடவை சண்டை போட்டுருக்கு நடிக்கும்போது நினைச்சது பிடிவாதம். இது பாரதிராஜா அப்படி அதெல்லாம் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரதிராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா ஒரு இதை சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு விட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீ சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் சொல்கிறேன், இல்லை நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி మీరు கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ்? அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான். என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்தில் தான் ஃப்ரேம் எடுத்து அவன் 8 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் சொல்லணும். ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறத நம்பிக்க கூடாது. இந்த விடணும் போய் இதை நம்பி அடித்து கையெல்லாம் கட்டிட்டாருன்னு சொல்லுவீங்க. இல்லை வேண்டாம், கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டு அறுப்பான். ஏண்டா நடிக்க வந்தோம். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமான்னு நினச்சிருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரதிராஜா இன்னும் ஒன்று போனது இல்லை, கொஞ்சம் கற்றுக்க சக்கரி. சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தம். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய டைரக்டர். நான்
நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே பார்ப்போம், என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளையை ஒரு செத்தம் கிடக்குது என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்போம். நான் போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடியே படம் வைக்கணும். நானும் பார்ப்பேன், நம்மளும் தான் படம் எடுத்தோம். அங்கே என்ன இருக்குது, ஆமாம் என்னமோ இருக்குது. கிரேட் டேரக்டர் வந்து ஆங்கிலி ஈச சங்கர். இவனை எத்தனை மேலும் கொண்டு பேசினாலும் கூட தங்கும். அந்த மண்ணே இருந்தோம். அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்துமடியும் எனக்கு. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேறு வழியெல்லாம் நானும் கரைச்சி பார்த்துட்டு ராஜா accept you have failed in Sankar. அது நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யாரு என் செல்லம்? யாரு? எது உதப்பண்ணல. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சேர்ந்துதான். இவன் வயசுக்கான மியூசிக்கை, ஒரு மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதில் தான் பண்ண வைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் பண்ணப்பட வந்திருக்கான், நடிக்கும். நான் வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவன் எழுதியும் நினைச்சிட்டாங்க. இவன் நீதான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்கலன்னு கலக்குவானா, அங்கே போய் தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோன்னு யோசிச்சு. ஆனால் விடலை, நானும் ஈக்குவலாக இருந்துச்சு. இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு. ஒரு நாள் மிரட்டி விட்டேன். இது பாட்டுக்கு வரும், வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன அவன் பாட்டு போகிறேன், மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி போடும் இல்லை, அன்னைக்கு தான் குட் மார்னிங் சொல்லுவான். பழகிய என்னை விட என்னை யாருன்னு தெரியுமா? இல்லை, கொஞ்சம் யோசித்து சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமா நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். இதே நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. சங்கர் மூலமாக ஜீவி ஒரு டைமென்ஷனில் ஜீவி, இன்னொரு டைமென்ஷனில் வேறு ஜீவி. ஐ லவ் தட் பாய். நிஜமாக இப்போ அவன் தான் அடுத்த படத்துக்கு இதான் வந்து, ஆனால் தொங்க வேண்டிய இருக்கு. சாமானியம் பண்ணாங்க. இன்னைக்கு சொன்னான்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும். இன்னும் வரலைங்க கம்போஸிங் கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போஸிங். அவன் கம்போஸிங்காக வந்து வச்சுருக்கேன் படத்தை.
such a great lovable boy. நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ஈஸி. ரொம்ப லவபிள், ரொம்ப லவபிள் பாய் சார். இந்த மேடைக்கு அவனை மைக்கு அவன் சொல்ல, அவன் அவ்வளோ நேசி, ரொம்ப கொடுத்து வச்சு பையன். நாளைக்கு பெரிய வாழ்க்கை இல்லை, இது வரைக்கும் இல்லை, இன்னும் போயின்னே இருப்பேன். அது உண்மை. இவ்வளோ இயக்குனர் இந்த மேடையில் உட்கார்ந்து உன்னை பாராட்டுறாங்க, நினச்சி பாரு. அதுக்கெல்லாம் கொடுக்கணும் வேணும். நான் டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன், தெரியாத மாதிரி காட்டிக்குவேன். அப்படிதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைடா. இப்போ வரராஜன் போது நம்ம ஒன்றுமே தெரியாது, இடியட் மாதிரி இப்படி வராது, நான் உள்ளே என்ஜாய் பண்ணிக்குவேன். வெற்றி நான் பெரிய டைரக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனி வெற்றிமாறன் பாதையை நான் போக முடியாது, என் பாதைக்கு வெற்றிமாறன் போக முடியாது. இது ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொன்று, யானை வருது யானை வருது யானை, என்னைக்குடா யானை வரும்? இல்லை திருவாரூரம் போயிருக்கு என்னைக்கு என் படம் போகிறாங்க. கடையை யானையை கொண்டு வந்தான், யாரையும் கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இருக்கு. இதே நான் என்னடா பாவம் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்புவீங்க, அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் நம்பி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்கலையா? நான் அவன் பார்த்தீங்கன்னா சரியாக எங்கே நம்மளை வளர்ந்துட்டு படம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருவாங்க இல்லைன்னு அது பயம் நியாயமான பயம். என்ன தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எங்கே எவ்வளவு நியாயமான சங்கம், கிரேட்டா சங்கம். அது உண்மை. அவர்களே என்னதான் யானை, இந்த யானை எங்கேருந்து கொண்டு வருது? இந்த யானை வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க ஷூட்டிங்கே. இன்னும் யானை அந்த கடையில் யானையும் கொண்டாந்தான், என்னை கொண்டு போய் பரிசு வேண்டாம். இந்த வயசில் உட்காருங்க, யானை இது வருகிறேன். நான் திரும்பி பார்க்குறேன், அப்படியே இந்த பக்கம் எதாவது பண்ணி சுட்டுவீங்க. அது பாட்டுக்கு காலம் போன கடைசியில் யானை போய் செத்து போயிட்டேன். அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கான், சுத்தம் ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் யானை கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேறு அதை சொல்லக்கூடாது, ஐம் சாரி. ஸோ பயப்படாத. நீங்கள் கதையை சொல்லி தொடச்சி அவங்க யாரும் வேற. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன், சங்கர் படத்தில். இனிமேல் கூப்பிடுவானோ இன்னுமே எனக்கு தெரியாது. நான் கூப்பிடுவான், இப்படி மேடம் வச்சு ஏதாவது பேசி சொல்லிச்சா நான் ஒன்று கூப்பிடுவோம். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ, கம்யூனிட்டி. ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ் இஸ் ஃபைன். பட் இந்த படம் வேகமாக, இந்த படம் அவனை வேறு டைமென்ஷனில் கொண்டு போய் நிறுத்தும். இவனா நல்ல பொண்ணு, நம்மளுக்கு அங்கேருந்து கேரளாவில் எதுவும் ஒரு படம் பார்த்தேன். என்ன நம்ம இன்னொரு பொண்ணு கேவலமாக பார்த்து பிரபலமாக நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உங்ககிட்ட நினச்சேன்னா நினச்சி சரி கிளிக்க போகிறாருன்னு நினச்சி நம்மளை விட்டா போயிடுது. அற்புதமான ஆர்டிஸ்ட். ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க
அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்க வாழ்க. வாழ்க. ஜீவி நம்பி உனக்கு என்னென்ன வாங்கி சொல்கிறேன். இந்த ப்ரொடியூசர் நீங்கள் ஆமாம், ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன், ஒரு அருமையான படத்தை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் தான் என் அசிஸ்டண்ட்டு. வாங்க அற்புதமான ஒரு படம் இருந்து அங்கேயே சொன்னேன். ஸோ நல்ல ஒரு குழு, ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியுள்ளது. வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போக முடியாது, கல்வி போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும், ஜீவிக்கு நல்ல. இப்போ நம்ம மைக்கு அப்புறம் சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலே அற்புதமான கஷ்டம் எடுத்துச்சு. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதம் நான் கேட்கிறேன். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்கிட்ட நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணதுக்கான தருணம் வந்துச்சு.